ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பழனி இருந்துட்டு குமார் கிட்டே போயிட்டு, இங்கே பாரு குமார், உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போது அரசிக்கும் கல்யாணம் ஆக போகுது, நீயும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அரசியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னச்சுதுப்பா அவளுக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்கவும், இங்கே பாருடா, பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை எதுவும் பண்ண போகிற, சரியா? வீட்டில் இருக்கிறவங்கலாம் நீ ஒழுங்கா இருப்பன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம குமாருக்கு ஆத்திரம் தாங்கவே முடியல, அந்த அரிசியை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு கோவத்துல இருக்கவும், அந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்கிற கதிர், பாண்டியன், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. வீட்டில் பொம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம குமார் இருந்துட்டு உள்ள போறாரு. உள்ள ஆள்ல யாருமே இல்லை. நம்ம அரசியோட ரூமுக்கு போயிட்டு, இங்க பாருடி அப்படின்னு கோபமா பேசவும், நம்ம அரசி ரொம்பவே பயத்தோடு திரும்பி பார்க்கறாங்க. பார்த்த உடனே குமார் நிக்கிறத பார்த்துட்டு, ஏ எதுக்காக இங்க வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காம வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே கழுத்தை பிடிச்சிடுறாரு. கழுத்தை பிடிச்ச உடனே நம்ம அரசி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த கத்தல் சத்தத்தை கேட்ட நம்ம மீனாவும் ரொம்ப பதறி போய் அரசி அரசி அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, அந்த கல்யாணத்தில் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணினே தவிர, அந்த கல்யாணத்தில் நான் சந்தோஷமா வாழறதுக்காக கல்யாணம் பண்ணலடி. எனக்கு உன் கூட சேர்ந்து தாண்டி வாழணும்னு ஆசையா இருக்கு. நீ ஏண்டி அதை புரிஞ்சுக்காம இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கவும், இதை பார்த்து நம்ம அதாவது மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருடா பொறுக்கி, முதல்ல அவ மேல இருந்து கையை எடுடா, எதுக்காகடா அவ கழுத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல எடுடா அப்படின்னு சொல்லி கோவமா பேசவும், அதுக்கப்புறம் ஏய் இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு ஓடி வராங்க. அக்கா எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்கவும், அங்க பாரு ராஜி, உன் அண்ணன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. இதே தடிமாடு, இப்பதாண்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு, எதுக்காகடா அரசுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல அரசு மேல இருந்து கையை எடுடா, முதல்ல கையை எடுக்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா, ராஜி, அரசி, என்ன சத்தம், எதுக்காக எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம கோமதியும் ரொம்பவே பதட்டமா ஓடி வராங்க. என்னடி ஆச்சு, இங்க பாருங்கத்த, அந்த குமார் பையன் அரசி கழுத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த, முதல்ல அந்த தடிமாடு இருந்து அரசியை காப்பாத்துங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், நம்ம கோமதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா, என் பொண்ணை விடுடா, எதுக்காகடா என் பொண்ணை இப்படி பிடிச்சிருக்க, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எதுக்காக என் பொண்ணு கிட்ட திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வாங்கினதெல்லாம் பத்தாதாடா, திரும்ப ஏதாவது உனக்கு வேணுமாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க, எனக்கு என்னங்க குறைச்சல், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, நீங்க மனசாட்சி இருக்குதுங்களா உங்களுக்கு? அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நான் அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாத்திலையும் மண்ணை வாரி போட்டுட்டீங்களே, இவ எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கவே கூடாது, நீ உசுரோடி இருக்க கூடாதுடி, சித்திரடி அப்படின்னு சொல்லி நம்ம அரசியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு கையில் கிடைக்கிறத எடுத்து தலைமண்டையிலே அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமா வலியில தாங்க முடியாம அரசி கழுத்துலேருந்து கையை எடுத்துடுறாங்க. அரசியும் பயந்து ஓடி போய் நம்ம மீனா பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு நம்ம அரசிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, அடிச்சு பொறுக்கி நாயை உன்னை போய் ஜெயில இருந்து விடுதலை பண்ணாலே என் பொண்ணு, அப்படியேப்பட்டவளுக்கு நீ பண்ற கைமாறாடா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, ஏன் அத்தை என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இங்க பாருங்க அத்தை, அரசியை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது, நான் அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை, இங்க பாருடா, நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட பேசாத, முதல்ல இங்கிருந்து போறியா இல்லையா, முதல்ல இங்கிருந்து போடா, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ணி போலீஸை வர வைப்பேன். என்ன போலீஸை வர வைப்பீங்களா, யாரை வேணாலும் வர வைங்க, நான் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசவும் திரும்ப போய் நம்ம அரசியை பிடிக்கிறதுக்காக போகவும் அதுக்கப்புறம் யாருமே அரசியை பிடிக்க விட மாட்டாங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம அரசியை பிடிச்சி வாயை பொத்தி தரன்னு வெளியே இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பத்தாக்கு என்ன இது கோமதி வீட்டுல இவ்வளவு சத்தமா இருக்கு, ஏதாவது சண்டையா இருக்குமா, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பதறி போய் அங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி ரொம்பவே கத்துக்கிட்டே இங்க பாருடா, என்னை விடுடா, எதுக்காகடா என்னை இப்படி சாவடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை தெரியாம லவ் பண்ணிட்டேன், எதுக்காகடா இப்படி என்ன சித்திரவாதை பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல கையை எடுடா அப்படின்னு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்ட அப்பத்தாக்கு சந்தேகம் வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு கோமதி வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வராங்க. வந்த உடனே நம்ம குமார் இருந்துட்டு அரசியோட வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே தடிமாட, டே குமார எதுக்காகடா அரசியை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல அரசி மேல இருந்து கையை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்கவும் சொல்லவும் இங்க பாரு அப்பத்தா, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, இப்போ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போகிறாளாம், அதுவும் இவளுக்கு பிடிச்சவனோட. என்னால் இதை தாங்க முடியல, எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கவே கூடாது அப்பதா, அதனால உசுரை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஐயோ கடவுளே, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இருடா அங்கேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக ஓடி போய் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம முத்துவேல் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே முத்து, வா முத்து, இங்க ப்ளீஸ் வா முத்து அப்படின்னு சொல்லுவோம். மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும் இங்க பாரு முத்து, வா முத்து, அந்த குமார் பையன் கேடு கட்டவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலை கூட்டிட்டு போய் நம்ம குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காட்டுறாங்க. காட்டின உடனே முத்துவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டேய் முத்துவேல், டே கதிரு, டே குமார், முதல்ல அரசியோட கழுத்துல இருந்து கையை எடுடா, எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பாருங்கண்ணே, உங்க பையன் பண்றதெல்லாம் பாருங்கண்ணே, என்னென்ன எதுக்காகண்ணே இப்படியெல்லாம் என் பொண்ணை சித்திரவதை பண்ணணும், என் பொண்ணு சந்தோஷமாவே இருக்கக்கூடாதா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து கதிர் வராரு. கதிர் வந்த உடனே வீட்டுல சத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமா உள்ள போறாரு. உள்ள போன உடனே நம்ம குமார அரசியை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோபமா அரசியை காப்பாத்துறதுக்காக போய் குமார 2 அடி பல்லார்னு விட்டு அரசியை காப்பாத்திடுறாரு. இங்க பாருடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என் தங்கச்சி மேலே கை வைக்கிறியா நீ, உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு அடிக்க போகவும் அந்த நேரம் பார்த்து முத்துவேலை பார்த்துடுறாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க இருக்கீங்கன்றதுக்காக தான் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கேன், இல்லைன்னா இவனை சாவடிச்சிருப்பேன், இவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக என் தங்கச்சி கிட்ட வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாருடா, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு உன் அப்பன் கிட்ட சொன்னேன், ஆனா உன் அப்பன் எகிரிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எதுக்காகடா இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ற, ஏண்டா உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடா, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும் கத்திக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு முத்து, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் முத்து, போலீஸுக்கு கால் பண்ணு முத்து, போலீஸுக்கு கால் பண்ணா கண்டிப்பா வந்து இவனை பிடிச்சிட்டு போய் 4 வெளுத்து ஜெயில உட்கார வச்சாதான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இவன் இந்த தடிமாடு வந்து அரசிக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பதட்டமா ஆயிடுச்சு, ஏன்பா இவனை மட்டும் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜுமா ரொம்ப பயந்துட்டியா, நீ பயப்படாத, இவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே போய் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம வடிவும் மாறியும் ரொம்ப பதட்டமா கோமதி வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே குமார் செஞ்சது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறி இருந்துட்டு ரொம்ப கோவமா நம்ம குமாரை போயிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடா, ஏண்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காடா, அந்த பொண்ணோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியாடா, யோசிச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைச்சோம் பாத்தியா, அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பே, எங்க புத்தியை தாண்ட செருப்பால அடிச்சுக்கிட்டோம். மாமா சொல்லும் போதும் சரி, வடிவக்கா சொல்லும் போதும் சரி, நான் ஏதோ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி சொல்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தாண்டா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, உனக்கு வெக்கமாவே இல்லையாடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும் கத்திக்கிட்டு இருக்கவும், இங்க பாருமா,
இவளை நான் எவ்வளோ லவ் பண்ணமா. ஆனால் என்னை விட்டுட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாளாமா. அது என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கவே கூடாது. அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, அடைச்சி நிறுத்து, திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசிக்கிட்டே இருக்க. உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆயிட்டதுக்கு அப்புறமும் எதுக்காக இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனா இருந்துட்டு, குமார் இருந்துட்டு, இங்க பாருங்க, அரசிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. அரசி எனக்கு மட்டும்தான். என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரியே வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன இவன் இப்படி பைத்தியம் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜ இருந்துட்டு முத்துவேல் கிட்ட, இங்க பாருங்கப்பா, இனிமேலாவது குமார இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்கப்பா. அது ஒன்று மட்டும் எனக்காக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்துவேல் கிட்ட கேட்கவும், இங்க பாரு ராஜ்யமா, நீ கவலையப்படாத. இனிமே குமார் இந்த திசை பக்கம் கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனை ஏதாவது பண்ற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோபமா நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம அதாவது செந்தில் வராரு. செந்தில் வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம செந்தில் கிட்ட சொல்லவும், என்ன மீனா சொல்ற நீ? இங்க பாரு மீனா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா தான் இருந்தியா? என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்திருப்பில்லம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா, எதிர் வீட்டுல இருந்து அண்ணன் அண்ணி அம்மாலாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கதிரும் வந்துட்டான். கதிர் வந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே சரியாச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அண்ணன் சொல்லிட்டே தான் போயிருக்கு. நீ இனிமே இந்த விஷயத்த பத்தி பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இங்க பாருங்க அத்தை, ராஜிக்கு இப்போ கல்யாணத்தை பத்தி பேசினதுனாலதான் அந்த குமாரி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானா? இங்க பாரு மீனா, அதுக்காக அரசிக்கு கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியுமா? அரசியோட வாழ்க்கையில என்ன நடக்கணும், ஏது நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு தானே பண்ணி ஆகணும். இப்போ ஏனோ தோணுன்னு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனால நம்ம கண்டிப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார்த்திகேயனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கணும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நான் அரசிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்து செய்வாரு. அரசி நீ பயப்படாத அரசி அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு அரசி கிட்ட சொல்லவும், அரசி ரொம்பவே பயத்துல அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா. நான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ணனா அவனை லவ் பண்ணது மட்டும்தாம்மா. முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் தேடி கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாரு அரசி, நீ என்ன வேணும் நான் பண்ண எல்லாமே உன்னோட தலையிலத்தை தான். உன்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கோ நடந்துருச்சு. இனிமேலும் அந்த பொறுக்கி உன்னோட வாழ்க்கையில் வரமாட்டான். நீ கவலையப்படாத. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்ப. உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்ப. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக நம்ம அதாவது யாரு நம்ம அரசிக்கிட்ட வந்து, இங்க பாரு அரசி, நீ பயப்படாத அரசி, இனிமே குமாரால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன திமிர் அவனுக்கு, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கான், வெக்கமாவே இல்லையா அவனுக்கு, அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், என்ன கோமதி சொல்ற, இந்த விஷயம் நடக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அவனை வகுன்னு வகுந்திருப்பேன் அவனை அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க என் அண்ணனும் என் அம்மா என் அண்ணிங்க எல்லாரும் வந்தாங்க, வந்து அவனை கண்டபடி கேட்டு நாளை வச்சு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவனுக்கு என்னங்க புத்தி இது கெட்டு போயிடுச்சாங்க. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கு, எப்படிங்க அந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற போறான், ரெண்டு குடும்பத்துக்கும் சரியா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் வந்துட்டு, அம்மா
இங்க பாருங்கம்மா, அப்பா அந்த கார்த்திகேயனை பத்தி விசாரிக்க சொன்னாங்கல்ல, அந்த பையனோட குடும்பமும் சரி, அந்த பையனும் சரி, ரொம்ப 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 நல்ல குடும்பமா. அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கு, நல்லா வேலை செய்கிறான், அதுவும் சொந்தமா உழைச்சி வாழணும்னு நினைக்கிறவம்மா. கண்டிப்பா அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அரசி ரொம்ப சந்தோஷமா வாழ்வான்னு எனக்கு தோணுது. அப்பா சொல்லும்போது எனக்கே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அப்பா சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி அரசி ரொம்ப சந்தோஷமா இருப்பா கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு என்ன மாமா சொல்றீங்க? கார்த்திகேயனோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா? நாங்க எல்லாரும் அரசியோட புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நம்ம மீனா கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு அண்ணி நானே உங்களுக்கு காட்டுறேன் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மீனாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன அரசி, எனக்கு என்னோட கல்யாண விஷயத்துல என் அப்பா தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க, அந்த பையனை பிடிச்சதுனால தானே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்குவோம். அண்ணி இல்லை அண்ணி, அவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது. ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து ரிவ்யூ வாங்கி அவருக்கு அனுப்புனல, அவர் வாட்ஸ்அப் டிபியாக வச்சுருக்காரு, அதை தான் காட்டலான்னு எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லவும், சரி சரி காட்டு அப்படின்னு காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு அரசி, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தான் நீ பார்த்துருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு ஏற்ற பையன் தான் இவன், உனக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப ரொம்ப ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏப்பா மீனா, என்னப்பா சொல்கிற? 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? அப்போ நாளைக்கே அந்த பையனுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வர சொல்லாமே அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா, ரொம்ப நல்ல விஷயத்தைய நம்ம தள்ளி போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமாகவே முடிச்சிடலாமே, அரசிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அரசியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாள்ல, அதனால் நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், டே சரவணா முதல்ல அந்த பையனுக்கு கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயனும் ஃபோனை ரொம்பவே பதட்டமாக அட்டன் பண்ணி இவர் என்ன சொல்ல போகிறாரோ ஏது சொல்ல போகிறாரோன்னு பதட்டமாக ஃபோனை எடுத்து, ஹலோ சார் சொல்லுங்கள் சார், இங்கே பாருங்கள் சார், உங்களோட ஃபோனுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன், எந்த வேலையுமே நடக்கலை, எப்போ வரைக்கும் இந்த ஃபோனவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணுவீங்க, என்ன பதில் சொல்வீங்கன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் சரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே கிடையாது, ஆனால் அரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள ரொம்ப நல்லா வச்சுப்பேன், என்னோட அப்பா அம்மாவும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க சார், ப்ளீஸ் சார் நீங்கள் மட்டும் இதை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அரசிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக உங்களோட முடிவை தான் கேட்க சொல்லுவாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் உங்களோட முடிவுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, என்ன பேச விடுங்க தம்பி, எதுக்காக நீங்க பாட்டுக்கு மூச்சு விடாம பேசிக்கிட்டே போறீங்க? இல்ல சார், நீங்க ஏதாவது என் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல ரொம்ப நெகட்டிவாவோ பேசிட்டீங்கன்னா என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால தான் சார் இப்போவே ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நான் வெளியில் விசாரித்தோம், உங்கள் குடும்பத்தை பற்றியும் சரி உங்களை பற்றியும் சரி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் நாளைக்கு உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு உங்கள் சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து எங்களையும் பாருங்கள், எங்கள் பொண்ணையும் எங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்துக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வான்னு தான் சொன்னேன், நமக்கு 2 குடும்பத்துக்கும் பேசி செட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், அதனால் நீ நாளைக்கு கூட்டிகிட்டு வரியாப்பா அப்படின்னு கேட்கவும், என்ன சார் பேசுகிறீங்க, கண்டிப்பாக நான் நாளைக்கே கூட்டிகிட்டு வரேன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்ம பழனி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, என்னென்ன இந்த பையன் இவ்வளோ நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச பையன்தான், பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு, ஏங்க இந்த விஷயத்தில் குமார் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டான்லங்க, அதுவும் அரசி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது, ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கே அரசிக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லவும், அடியே நிச்சயதார்த்தம்லாம் இல்லடி, சும்மா பொண்ணு பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க, 2 குடும்பத்துக்கும் செட் ஆகுதா இல்லையான்னு
பையனை பார்க்கறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிற, நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அரசியோட கல்யாணத்துக்காக பரபரன்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா, அந்த குடும்பத்தில் என்ன இலவனா நடந்துட்டு போகுது, அதை பற்றி உனக்கு என்னடா கவலை, இனிமேல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி ஏதாவது பேசின அவ்வளோதான், உனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் சண்டைக்கு போகாதடா, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த விஷயம் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு உன்னை என்னடா நினைக்கும், இங்கே பாருடா, திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணாம இரு சரியா அப்படின்னு சொல்லவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாப்பா, அது என்னால் ஏற்றுக்கவே முடியலப்பா, அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமே உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குமாருக்கு மனசில் அவ்வளோ ஆத்திரம். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியோட பொண்ணு பார்க்குற விழாக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோமதி, ராஜி, மீனா, செந்தில், சரவணன், அதுக்கப்புறம் கதிர் அப்படின்னு எல்லாருமே அப்படியே பரபரன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு முத்துவேல் கிட்ட வராங்க. வந்த உடனே அண்ணா உள்ளே வரலாமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கோமதி, என்ன உள்ளே வரலாமானெல்லாம் கேட்குற, வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அண்ணன் இல்லைண்ணே, அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க, அதனால நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தானே உங்களை கூப்பிடலான்னு வந்தேன், வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதை கேட்டு நம்ம அது முத்துவேல் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, சரி கோமதி நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ போ வரேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்கண்ணே, அம்மா அண்ணி நீங்களும் வந்துருங்க, அண்ணி சின்னண்ணே நீங்களும் வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சத்திவேல் கிட்ட சொல்லவும், சத்திவேலுக்கு பயங்கர ஷாக்கு. தன்னோட பையன் நேற்று தான் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்தான், அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காம தன்னையும் தன்னோட பொண்ணோட பொண்ணு பார்க்குற விழாக்கு கூட்டிகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, கோமதி நடந்தது எதுவுமே மனசுல வச்சுக்காம இப்போ நம்ம எல்லாரையும் எப்படி அழைச்சிட்டு போறான்னு பாருங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு மரியாதை கொடுக்கற தனமா உங்க குமாரை எதுவுமே பண்ணாம இருக்க சொல்லுங்க, அது மட்டும் போதும், அந்த குடும்பத்துக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடா, பாரு நீ பண்ண கேவலமான காரியத்தினால எல்லாரும் ஒவ்வொன்றும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சன்ற அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்கடா, ஏன்டா இப்படி போகுது உன்னோட புத்தி ஏன்டா இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம வடிவிருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நீங்க திட்டணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை, நீங்க முதல்ல உங்க பையனை அடக்கி வைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு நான் எல்லா வேலையும் பரபரன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த நேரம் பார்த்து நம்ம மாப்பிள்ளை வீட்டில இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சரவணன் வந்துட்டு, அப்பா மாப்பிள்ளை வீட்டில இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம கோமதி, மீனா, ராஜி, அதுக்கப்புறம் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரும் சரி பொண்ணு வீட்டுக்காரும் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு குடும்பத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் கோமதி பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை அனுப்பி விடுறாங்க. கோமதியும் அரசிக்கிட்ட காஃபியெல்லாம் கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்ட உடனே நம்ம அரசி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த காஃபியை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திகேயன்னு ரொம்ப அழகா சேரையில இருக்கிறத பார்த்து, அரசி சேரையில இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா, ஏங்க இந்த காஸ்டியூம்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க, உங்களை கல்யாணம் பண்ணி சத்தியமா ரொம்ப என்னோட கனவுல கூட எதிர்பார்க்கல, நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு நினைக்கல, நீங்க கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசியிருப்பீங்க, அதனாலதான் உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே எந்த பதிலும் சொல்லாம எல்லாருக்கும் காஃபியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு தனியா போய் நின்றுடுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்னென்னலாம்
உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், பொண்ணு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக மகாராணி மாதிரி வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருப்பா. நீங்கள் இந்த வீட்டில் எப்படி வச்சுக்கிட்டீங்களோ அதை விட அதிகமாக எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா எங்கள் வீட்டு பொண்ணாக நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வெக்கப்பட்டுட்டே உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கல்யாணத்தை நம்ம குமார் நடத்த விடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.